அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் நான் வந்து நான் செய்ய போகிறேங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கிலோ நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து, ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் சேர்த்து மாவை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்ததை எடுத்து ஒரு டம்ளர் இருக்குங்க. ஒரு 1/2 கிலோக்கு ஒரு டம்ளர் கரெக்டாக இருக்கும். நான் ஊற்றி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவை ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுலாம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்டு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா பஃபியாக வந்திருக்கு. நல்லா திரும்பவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து எடுத்து பிடிச்சிடலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாத பெருசாக இல்லாத நான் எல்லாமே பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டு ஒரு பால்ஸ் எடுத்து ஒரு ஒர்க் பிளேஸில் நல்ல நீல வாக்கில் ஓரத்தெல்லாம் நல்ல மெல்லிஸாக நம்ம வந்து வழட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் வழட்டிட்டு மேலே கொஞ்சோண்டு தண்ணி அப்ளை பண்ணி விட்டுடுறேங்க. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டான நம்ம வந்து இரும்பு தோசைக்கல் நான் வந்து எடுத்து இதை மாதிரி ரெடி பண்ணதை போட்டுடலாம். மேலே குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் வந்து பூண்டியும் மல்லி இலையும் போட்டிருக்கேன். 2 செகண்ட்லேயே நம்ம திருப்பி இந்த மாதிரி தோசைக்கல்ல அப்படியே திருப்பி போட்டு அனலில் காட்டினா சூப்பரான நான் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஓகே, பை.